6வது கேள்வி. 50 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க 3 கிலோ சர்க்கரை தேவைப்படுது எனில் 150 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க தேவையான சர்க்கரையின் அளவு 7th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. பாருங்க, அப்படியே இதுவும் நம்ம பார்த்தோம்னா முதல் நபர்கள், அதுக்கு அடுத்தது சர்க்கரை அப்படின்னு சொல்றாங்க. இதில் என்னன்னா 50 பேருக்கு 3 கிலோ சர்க்கரை தேவைப்படுதுங்க. ஓகே, அப்போ 150 பேருக்கு எத்தனை கிலோ சர்க்கரை தேவை? நான் அந்த இடத்துல அழகாக எழுதிக்கிட்டேன். ஓகேவா? புரியுதா? புரியுது. இப்போ நம்ம யோசிக்கணும். நம்ம வீட்டில் இப்போதான் பஸ்ஸுக்கு அமிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 250 பேர் வந்தால் 2 சிங்கிள், 1400 பேர் வந்தால் எத்தனை சிங்கிள்னு பார்த்தல. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஸ்வீட் போடணும். அதுக்கு ஒரு 50 பேருக்கு 3 கிலோ சர்க்கரை தேவைப்படுதுன்றாங்க. அப்போ 150 பேருக்கு எத்தனை கிலோ சர்க்கரை தேவைன்னு கேட்குறாங்க. புரியுதா? புரியுதுப்பா. அப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த 50ன்றது 150 அதிகரிச்சிருக்கு. அப்போ இந்த பக்கம் அதிகரிச்சிருக்கு. நல்லா யோசிங்க. 50 பேருக்கு 3 கிலோ சர்க்கரைன்னா 150 பேருக்கு கண்டிப்பாக 3 விட அதிகமான கிலோ தான் வேணும். ஆமாவா இல்லையா? அது எவ்வளோன்றது கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம். பட் அதிகரிக்குமா கம்மியாகுமா? அதிகமாக தான் ஆகும். அப்போ இந்த சைடும் இந்த சைடும் 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது 2 பக்கமும் குறையிற மாதிரியோ வந்துட்டாவே கோலத்தை போடுங்க கிராஸா. இந்த பாருங்க, அழகாக அப்படி ஒரு கோலத்தை போட்டு எதில் எக்ஸ் இல்லை 150லையும் 3லையும் இல்லைப்பா, அதை பெருக்குங்க. எதில் எக்ஸ் இருக்குது, எந்த வட்டத்தில் 50ல் இருக்குது, அந்த 50 வகுத்துடுங்க. முடிஞ்சிடுச்சுங்க. இந்த பாருங்களேன், இந்த 0க்கு 0 கேன்சல், 1 5 5 3 5 5, இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 3 9 கிலோ. ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. அடடா, ஜாலியாக இருக்குதுப்பா. உண்மையாகவே ஈஸி. இவ்வளோதான் நேர்மற்ற மீதி விகிதங்கள். சரிங்களா?